ஹோமோசிஸ்டின், விட்டமின் B12 இது 4 வந்து பேசிக் மினிமம் டெஸ்ட். உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கு அப்படின்னா இருக்கிறதா அப்படி அதுக்கு ஒரு செட் ஆஃப் டெஸ்ட் இருக்கு. அந்த ஸ்லைட்ஸை வாங்கி நீங்க பண்ணிக்கலாம். இது வந்து இது நம்ம எடுக்கிறது டெஸ்ட் எடுக்கிறதோட நோக்கம் வந்து நம்ம எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கணும், நம்மளோட உடல் உறுப்புகள் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கறத உறுதி பண்ணிக்கிறதுக்காக தான். சரிங்களா? வருமுன் காப்பதே நன்று, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். ஸோ நம்ம வந்து நார்மலா வந்து நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், அதை சொல்லுவாங்க 2 விதமான மெயின்டெனன்ஸ், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், ஷட் டவுன் மெயின்டெனன்ஸ். மிஷின் ஓடிட்டு இருக்கும்போது நீங்க சர்வீஸ் ப்ராப்பர் பீரியாடிக் சர்வீஸ் பண்ணீங்கன்னா அது லைஃப் நல்லா வரும். நின்னதுக்கு அப்புறம் மெயின்டைன் பண்ணீங்கன்னா அதோட லைஃப் குறையும், பிளஸ் வந்து உங்களோட ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகும். அதே தான் நம்மளுக்கு நம்ம உடம்பே வந்து உள்ள நிறைய பார்ட்ஸ் தான். ஸோ அது வந்து நீங்க வந்து பீரியாடிக்கா அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களோட லைஃப் நல்லா இருக்கும், உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போற வேலையே இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? நார்மலா நம்ம டெஸ்ட் எப்போ எடுப்போம்? காய்ச்சல் வந்துருச்சுன்னா, உடம்பு சரியில்லைன்னா போய் டெஸ்ட் எடுப்போம். அது வந்து ப்ரிவென்டிவ் இல்லை, அது வந்து ஷட் டவுன். உடம்பு சரியில்லை அதுக்கப்புறம் நீங்க போய் டெஸ்ட் பண்ணிப்பாங்க. நார்மலா இன்னும் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் தெரிஞ்ச சொல்லிதான் ஆகணும். போஸ்ட்மார்ட்டம் பாங்க, நடந்து முடிஞ்சதை ஆராய்ச்சி பண்ணணும். உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் ஏன் உடம்பு சரியில்லாம போயிடுச்சுக்கிறது பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ஸ்கேன், இசிஜி எல்லாம் எடுத்து செக் பண்றது. நம்ம பண்றது வராம தடுக்கிறதுக்காக எடுக்க வேண்டிய டெஸ்ட். இதை எல்லாரும் ஃபேமிலியா எடுத்துப்பாரு. இது எல்லாமே உங்க நல்லதுக்காக தான், உங்க விருப்பம் தான். நான் ஃபேமிலியா எடுங்கன்னு சொல்லிட்டு உங்க விருப்பம் தான். நான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட விருப்பம். நான் வந்து எப்பவுமே நானு, என் ஒய்ஃப், அம்மா, அப்பா, அவன் ஒய்ஃபோட அண்ணன், தம்பி எல்லாத்துக்கும் மொத்தமா எடுக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க உங்க ஃபேமிலியா எடுத்து பாருங்க. ஸோ இது வந்து உங்களோட ஆரோக்கியத்தை உறுதி பண்ணும். இந்த டெஸ்ட்டை பத்தி மட்டும் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். நம்ம வந்து விலை கொடுத்து வாங்குற பொருட்கள் இருக்கு இல்லையா, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, டிவி, 2 வீலர் 4 வீலர் காரு, இந்த மாதிரி இந்த விலை கொடுத்து வாங்குறோம் இல்லையா, இதை வந்து நம்ம பீரியாடிக்கா சர்வீஸ் பண்றோமா? பண்றாங்களா இல்லைங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை, ஒரு 5000 கிலோமீட்டர் நான் கார் வச்சிருக்கேன், 10,000 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா நீங்க போன் பண்ண தேவையில்லை, அவன் போன் பண்ணுவாங்க. சார் சர்வீஸ் பண்ணுங்க சார், 10,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, இல்ல 6 மாசம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. ரிமைண்டர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம விலை கொடுத்து வாங்குற பொருட்களுக்கு பீரியாடிக் சர்வீஸ் பண்ணும்போது விலை மதிப்பில்லாத நம்ம உடலுக்கு நம்ம பீரியாடிக் சர்வீஸ் பண்ணணும் இல்லைங்களா? இல்லையா? ஸோ இந்த டெஸ்ட் எடுக்கிறது ஒரு பீரியாடிக் சர்வீஸ் பண்ற மாதிரி நீங்க எடுத்து பாருங்க. அதே போல நம்ம இந்த சப்ளிமெண்ட் ரெகுலரா எடுக்கிறதும் பீரியாடிக் சர்வீஸ் தான். நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா சத்துக்கு நம்ம உடம்பு வந்து எப்பவுமே தன்னைத்தானே குணப்பட்டு ஹீல் பண்ணிக்கக்கூடிய ஆற்றல் சக்தி, அதாவது வந்து கடவுளோட படைப்புல, நம்ம பிரபஞ்சத்தோட படைப்புல நம்ம உடல் மாதிரி, நம்ம மனித உடல் போல ஒரு அற்புதமான படைப்பு வேற எங்கேயுமே கிடையாது. இன்னுமே நிறைய புரியாத புதிர்கள் இருக்கு, நிறைய ஆராய்ச்சிகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஆயுள் நல்லா இருக்கும், நிறைய வேலை பார்க்கலாம், நிறைய பிசினஸ் பண்ணலாம், நிறைய சம்பாதிக்க முடியும். எப்பன்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கும். ஸோ நம்ம ஆரோக்கியத்தை உறுதி பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த டெஸ்ட் எடுக்கிறது, சப்ளிமெண்ட் சாப்பிட்றது எல்லாமே. நம்ம உடம்பு வந்து தன்னைத்தானே குணப்படுத்தி ஹீல் பண்ணிக்கும்னு சொல்லுவாங்க. அது எப்ப நடக்கும்னா நைட்டு தூங்கும் போது. அதனாலதான் சசி போது சீக்கிரம் தூங்குங்க நம்ம சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதனால சீக்கிரம் சாப்பிடுங்க. சன் செட்டுக்கு அப்புறம் நான் அந்த ஃபாஸ்டிங் பத்தி படிக்கும் போது இந்த ஃபாஸ்ட் புக்ல அந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, சன் செட்டுக்கு அப்புறம் சாப்பிடாதீங்கன்றது. ஸோ இருட்டிச்சுன்னா சாப்பிடக்கூடாது. ஸோ சீக்கிரம் சாப்பிடுங்க, சீக்கிரமா தூங்குங்க, சீக்கிரமா எதிர்த்து டெய்லி பண்ணி காட்டுறாங்க. இது வந்து உங்களோட ஆரோக்கியத்தை உறுதி பண்ணும். இந்த டெஸ்ட் எடுக்கிறது, சப்ளிமெண்ட் சாப்பிடுறது, சீக்கிரம் சாப்பிடுறது, சீக்கிரம் தூங்குறது, தண்ணி சரியா பிடிக்க சொல்ல, இது எல்லாமே உங்க ஆரோக்கியத்தை உறுதி பண்ணும். சரிங்களா? எல்லாரும் நம்ம ஃபேமிலியா டெஸ்ட் எடுப்பாங்க.